தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பொறுக்கி திங்கும் ஒரு பொறுக்கி நாய் சாட்டை துரைமுருகனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில் நடந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருக்கான். விமர்சனம் வைக்கிறது இயல்பு தான். ஆனா அதை ஒரு தரத்தோட வைக்கணும்ல. இவன் ஒரு தரங்கட்ட நாய் இல்ல. அதனால தரமற்ற முறையில் பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருக்கான். எனவே இந்த அல்லக்கைக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் அந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி. சாட்டை துரைமுருகன் அப்படின்னும் போது உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதான் மக்களே, கடந்த ஆகஸ்ட் 17 தலைவர் திருமாவளவன் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை அவர் நடத்தினாரு. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். அந்த வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களை பார்த்திருப்பீங்க. குறிப்பாக ஒரு சம்பவம் அங்க நடந்துச்சு. அது யாராலும் ஏத்துக்க முடியாதுதான். அந்த தொண்டர்களே பல நபர்கள் வருத்தப்படுறாங்க. இப்போ வரைக்கும் நம்மளும் கூட அந்த மாநாட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப சிறப்பான மாநாடு. ஆனால் அந்த மாநாட்டில் தொண்டர்கள் செய்த ஒரு செயல் எல்லோரையும் முகசுளிக்க வைத்தது. அதை யாரும் நியாயப்படுத்தி பேச விரும்பல. தொண்டர்கள் செய்தது தவறுதான். ஆனா இதை ஏன் அவங்க செஞ்சாங்க, யார் அந்த நபர்கள் அப்படின்னு நம்ம ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. நான் அந்த மாநாட்டு மேல பக்கத்துல போகலாம் நானும் ட்ரை பண்ணேன். ஆனா ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். அதை பார்த்துட்டு கொஞ்சம் நானும் வெளியில ஒரு எல்இடி ஸ்கிரீன் போட்டிருந்தாங்க. பல ஸ்கிரீன்கள் போட்டிருந்தாங்க. நானும் என் கூட 2 தம்பிங்களை கூட்டு போயிருந்தேன். அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மாநாட்டுக்கு வராங்க. அந்த தம்பிங்களும் இல்லை நான் ஸ்டேஜ் பக்கத்துல போகலான்னு சொன்னாங்க. இல்லப்பா வேணாம்பா, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நம்ம எங்கிட்ட உட்காந்து மாநாட்டை தலைவர் பேசுறத ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து தரையில உட்காந்து நாங்க பார்த்தோம். லட்சக்கணக்கான மக்கள் தரையில உட்காந்து பார்த்தாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜ்ல ஏறின நபர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையா விசிகையினுடைய மாநாட்டுக்கு வர நபர்கள் மாதிரிதான் நமக்கு தகவல் சொன்னாங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்ம கேட்டோம், என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளாம இந்த மாதிரி நின்னது இல்லையே, ஏன் இப்படி போயிட்டு மேடையில தலைவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது, எல்லாம் சின்ன சின்ன பசங்கப்பா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மேடைக்கு வராங்க, தலைவரை நேர்ல பார்க்கணும்னு வந்தவங்க, பக்கத்துல போய் போட்டோ எடுக்கணும்னு அலையிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளும் கூட ஸ்கிரீன்ல பார்த்தா ஒரு தம்பிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி அண்ணன் பேசிட்டு இருக்காரு, இப்படி தொட்டு கூப்பிட்டு இருந்தாரு. பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையா இருந்துச்சு. எனவே இந்த தலைவர் பக்கத்துல போய் எப்படியாவது ஒரு புகைப்படம் எடுத்துடணும், எப்படியாவது அவரை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல போய் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும். சொல்லப்போனா கரூரில் நடந்த அதே சம்பவம் போல் இங்கேயும் கூட நிகழ்ந்திருக்கும். இதை சுதாரித்து கொண்ட நான் திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் நிலைமை மோசமா இருக்கு, அவரே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு வாங்கிட்டாரு. அந்த வீடியோக்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த சம்பவம் தவறு தான். அந்த தொண்டர்கள் செய்தது மிகுந்த தவறு, இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு தாவேகாவும் விசிகாவும் ஒன்றுதான், அவங்களும் இப்படிதான் பண்ணாங்க, இன்னைக்கு அதுக்கு ஈக்குவலா விசிகா தொண்டர்கள் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் இருக்கானே சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டிருக்கான் அந்த சேனல்ல. அந்த வீடியோ முழுமையா நம்ம பார்த்தோம். என்ன இந்த நாய் எப்போதுமே சாதி வெறியில பேசுங்க, சாதி வெறி பிடிச்சவன் தான். அதாவது இப்ப இன்னைக்கு பேசிட்டு இருக்கால இந்த புரோக்கர் பைய, விடுதலை சிறுத்தைகள் இது வரைக்கும் எத்தனை மாநாடு நடத்திருக்காங்க? அந்த மாநாட்டுல எல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கா? கிடையாது. இப்ப கூட சமீபத்தில் ஒரு கோட் சூட் பேரணி நடத்தினாங்க திருச்சியில. அதற்கு முன்னாடி வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தினாங்க, மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க அதே இடத்துல. இப்ப இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடந்துச்சுல, அதே இடத்துல போதைப் பொருள் அந்த ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. அப்பெல்லாம் அது நடக்கல. ஆனால் இந்த முறை புதிதாக வந்த ஒரு சில தொண்டர்கள், ஒரு சில தோழர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பக்கத்துல போய் எப்படியாவது புகைப்படம் எடுத்துடணும், அவர் எப்படியாவது நேர்ல பார்த்துடணும், அதற்காக மேடையில ஏறின ஒரு விளைவால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை சுட்டி காட்டி இதை தவறுன்னு பேசினா பிரச்சனை இல்லை. எங்கெங்கேயோ போறான். அதுலயும் என்ன சொல்றான், தமிழ் தேசியனா இன்னைக்கு சீமானும் நாம் தமிழர் கட்சி தான் ஞாபகத்துக்கு வராங்க, அதை திருமாவளவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எனவே இதற்காக தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை திருமாவளவன் நடத்துகிறார் அப்படின்றாங்க. டே, எனக்கு நல்லா வாயில வருது. டே, தமிழ் தேசியத்தை உங்க அண்ணன் சீமானுக்கே சொல்லி கொடுத்தது அண்ணன் திருமாவளவன் தான்டா. இது உனக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கெல்லாம் தெருவுல ஜட்டி போடாம அலைஞ்சப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஈழப்போரை நிறுத்துவதற்காக இங்க போராட்டம் பண்ண நபரு, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? அப்புறம் என்ன சொல்றான், வன்னியரசு அவர்கள் பாத்தீங்கன்னா 25 கோடி திரள் நிதி வசூல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது இப்ப இந்த மாநாட்டுக்காக நம்மளும் கூட களப்பணியாற்றோம்னா நம்மளும் கூட நிதி திரட்ட போனோம். ஒரு சில இடங்கள்ல 100 ரூபாயும் கொடுத்தாங்க, 50 ரூபாயும் கொடுத்தாங்க, 5000 கொடுத்தாங்க, 10,000 கொடுத்தாங்க. நம்ம போய் நோட்டீஸை கொடுத்தோம். அவங்க அப்பா திருமாவளவனா, அப்பா சூப்பர்ப்பா,
நல்ல சிறப்பாக மாநாடு நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டு வரவேற்பும் கொடுத்தாங்க. பல நபர்கள் என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லைப்பா, இப்போதைக்கு இதை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டு கொடுத்தாங்க. நம்ம நோட்டீஸ் தான் கொடுப்போம், மாநாட்டுக்கு வாங்கன்னு அழைப்புதல் தான் நம்ம கொடுத்தோம். ஆனால் பல நபர்கள் வந்து கொடுத்தாங்க. எனவே இது போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது ஒரு அக்கறை கொண்ட நபர்கள், இந்த கட்சி வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், தலைவர் திருமாவளவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் வந்து பல நபர்கள் வந்து கட்சிக்கு நிதியா கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த நிதியை பெற்று இந்த விடுதலை சிறுத்தை கட்சி என்ன செய்துங்கிறது தானே முக்கியம். அதாவது எல்லாருமே வீட்டில இருந்து காசை கொண்டு வந்து கட்சி நடத்துறது யாரும் கிடையாது. இது போல் மக்களிடம் சென்று நிதி திரட்டி தான் மாநாடோ பொதுக்கூட்டமோ கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது போன்று பெறப்பட்ட நிதியை, தொண்டர்களிடமிருந்து பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியை வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அண்ணன் திருமாவளவன் வந்து எந்த அளவுக்கு கட்டி கொண்டு போயிருக்காருன்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு உறுதுணையான இயக்கமாக மாத்திருக்காருல அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இந்த பெரிய வரலாறை வந்து நம்ம பார்க்கணும்ல. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திரள் நிதி வாங்குது அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்புற இந்த பண்ணாட நாங்க திரள் நிதி வாங்கி பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியிருக்கோம். பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்களை அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கோம். விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து ஒரு மாநில கட்சியா இன்னைக்கு அங்கீகாரம் பெற வச்சிருக்கோம். அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு தமிழக அரசியலில் வந்து ஒரு மையப்புள்ளியாக விடுதலை சிறுத்தைகளை மாற்றி வச்சிருக்கோம். இது மக்கள் கொடுத்த பணத்தால மக்களுக்காக நாங்க சேவை செஞ்சு இந்த இயக்கத்தை கட்டி கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஆனா நீங்க திரள் நிதி வாங்கி என்ன பண்றீங்க? இஷ்யூஸ் காரு, ரெமி மார்ட்டின் சரக்கு, அப்புறம் 2 லட்சம் ரூபாய் வாடகையில சொகுசு வீடு, ஃபாரின் நாய், ஃபாரின் சிகரெட்டு, இது போன்று நீங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு திரள் நிதி வாங்கி தின்றீங்க. எனவே விடுதலை சிறுத்தைகள் வாங்கக்கூடிய திரள் நிதியும் சீமான் வாங்கக்கூடிய திரள் நிதியும் ஒன்னா? சொல்லுங்க. ஜெபிக்கவே மாட்டேன், நான் தனியா தான் நொட்டுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு, ஈழ மக்களுக்கு நான் தான் போராடி புடுங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு ஈழ மக்களிடமிருந்து பிச்சை எடுத்து வாழும் நீங்களும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்னா? சீமான் அவர்களுக்கு எப்படி வந்தது இவ்வளவு சொத்து? என்ன தேர்தல் என்ன கிழிச்சார் அவரு? 8% இன்னைக்கு நொட்டிட்டு போயிருச்சு. அது சாட்டை துரைமுருகனாலே 4% போச்சுன்னு சொல்லி அந்த கட்சியை சார்ந்தவர்களே இன்னைக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே விடுதலை சிறுத்தைகளை விமர்சிப்பதற்கு தேவை என்ன இவங்களுக்கு? நீங்களும் ஒரு மாநாடு போடுங்க, நீங்களும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போடுங்க. அப்படி போட்டு தமிழ் தேசியத்தை பேசுங்க. தமிழ் தேசியத்தை ஒரு குடும்பத்திற்கு எதிராக, ஒரு கட்சிக்கு எதிராக மாற்றிய ஒரு கேவலமான வேலையை செய்ததை தவிர நாம் தமிழர் கட்சி செய்த சாதனை என்ன? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியமும் சீமான் அவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் ஒன்றா? பிரபாகரன் எந்த இடத்துல சொல்லியிருக்காரா? மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் கருணாநிதி தான் நமக்கு எதிரி, திமுக தான் நமக்கு எதிரி ஏதாவது இடத்துல சொல்லியிருக்காரா? நீங்க வைத்து பிழைப்புக்காக இந்த இவ்வளவு பெரிய தமிழ் தேசியம் என்ற ஒரு மிகப்பெரிய கோட்பாட்டை கேவலம் ஒரு கட்சிக்கு எதிராக மாட்டினது தானே அவங்க வேலை. வேற என்னையா நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு வந்து திமுகவின் மீது இவ்வளவு ஒரு பெரிய வெறுப்பு வர்றதுக்கு சீமானவர்கள் தானே முக்கிய காரணம். திமுக என்ற அரசியல் கட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு, மாற்று கருத்துல. நம்மளுடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் தெரியும். திமுக கூட்டணியில நம்ம இருந்தப்பையும் நம்ம சுட்டி காட்டியிருக்கோம், இன்னைக்கு திமுக விட்டு வெளியில வந்துட்டோம், ஆனாலும் நம்ம சுட்டி காட்டிட்டு தான் இருக்கோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தத்தை, தமிழ் தேசியம் என்ற ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்கு எதிராக, அந்த கட்சியில் தலைமையில் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு எதிராக கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய சில்லறத்தனமான வேலையை தானே சீமான் செஞ்சுட்டு இருந்தாரு. அதை தாண்டி ஆக்கப்பூர்வமாக செஞ்சது என்ன? கேட்டா என்ன சொல்றான்? நாங்க 5 லட்சம் பேர் திரண்டோம், நொட்டணும், பின் டிராப் சைலன்ஸ் இருந்துச்சு, அப்படி அழகா ஒரு மாநாட்டை புடுங்கி நொட்டணும்ன்றான். சரி, 5 லட்சம் பேர் கூண்டிங்க, வாக்கு சதவீதம் எங்கப்பா? என்ன உங்க ஓட்டு பர்சன்டேஜ் என்ன? உங்க யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஓட்டு போட்டிருந்தாலே வாக்கு சதவீதம் ஏறி இருக்கும். என்ன உன் யூடியூப் சப்ஸ்கிரைபரு? அதாவது ஒரு வெற்று கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். ஒரு வெற்று கூட்டம், ஒண்ணுத்துக்கு ஆகாத கூட்டம். அதான் மக்களே, ஒரு கட்சி தொடங்கி அதை வழிநடத்திட்டு போறவங்களோட ஒரு இலக்கு என்னவா இருக்கும்? எப்படியாவது வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையோ ஏதோ ஒரு அதிகாரத்துல வந்து உட்காந்து இந்த மக்களுக்காக கேள்வி எழுப்புறதானே இலக்கா இருக்கணும். ஆனா அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு அவருக்கும் தெரியும், நாம் தமிழர் கட்சியில இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் இந்த மக்கள்கிட்ட இருந்து திரள் நிதி வாங்கி அவர் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, தேர்தல் நேரத்துல ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு சாதகமா வேட்பாளர்களை போட்டுக்கிட்டு, அங்கிட்டு இங்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு, இது போன்று ஒரு ஏகபோகமான வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. என்ன ஆக்கப்பூர்வமா செஞ்சுட்டு இருக்காங்க? என்ன ஏதோ ஒண்ணு சொல்லுங்க.
இவ்வளவு நீங்க ஒழுக்கமா மாநாடு நடத்துறேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் மக்கள் உங்களை ஏத்துக்கல சொல்லுங்க பாப்போம். பின் டிராப் சைலன்ஸ், அப்படி மேடையில யாரு ஏறல, அப்படி நொட்டல கிட்டலன்னு பேசுறீங்கல்ல, இப்படிப்பட்ட ஒழுக்கமான கூட்டத்தை ஏன் தமிழக மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க? ஏன் ஒரு கவுன்சிலராக கூட துப்பு இல்லாம நாம் தமிழர் கட்சி இன்னும் அல்லாடிட்டு இருக்கு? இதை நீங்க என்னைக்காவது ஆராய்ஞ்சு பார்த்திருக்கீங்களா? ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு வந்து தாவேகாவும் விசிகாவும் இணைந்தது திமுகவை விட நாம் தமிழர் கட்சிக்கு தான் பெரிய வைத்தறிச்சலை கொடுக்குது. ஏன்னா திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் எதிரியாக்கி வச்சிருந்தார் சீமான் அவர்கள். ஆனால் விஜய் அவர்கள் வரும் பொழுது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க மக்களே, தமிழ் தேசியம் என்ற ஒரு மாபெரும் கோட்பாட்டை கேவலம் ஒரு கட்சிக்கு எதிராக மாத்துவது தவறான செயல். மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்துல சொல்லியிருக்காரு திமுக எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம்னு? சொல்லுங்க, ஏதோ ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரம் கேட்டா ஆமக்கறி சாப்பிட்டேன், AK-74 எடுத்து சுட்டேன் தானே பேசிட்டு இருக்கீங்க. ஒரு போட்டோல கூட அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கூட நின்னது கிடையாது சீமான் அவர்கள். அப்படிப்பட்ட நபர் வந்து ஈழ மக்களுக்கு நான் தான் போராடி நொட்டுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் பொய் சொல்லியே இந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒவ்வொரு பொய் மூட்டையா வெளியில வந்து வெடிக்குது. போட்டோ எடுத்தது கிடையாது, அவர் கூட போய் பேசினது கிடையாது, அவரை பார்த்தது கிடையாது, எந்த இளவும் கிடையாது. ஆனா நாங்க போனோம், ஆமக்கறி சாப்பிட்டோம், அந்த ஆமக்கறியில எடுத்துக்கிட்டு அந்த ஓட்டை போட்டு நாங்க படகு ஓட்டினோம் கடலுக்குள்ள. இந்த கதையை நம்புது ஒரு கூட்டம். ஒரு தலைமுறையை வந்து முட்டாளாக்குனதுதான் அண்ணன் சீமான் அவர்களுடைய வேலை. அதை தாண்டி வேற என்ன ஆக்கப்பூர்வமா செஞ்சுட்டாரு சொல்லுங்க பாப்போம். என்ன செஞ்சிருக்காரு? இப்ப கடைசியா திருச்சியில நடந்த அந்த மாநாட்டுல அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வயதான முதியவர் வந்து அவர் பாக்கெட்ல இருந்து அந்த பணத்தை எடுத்து ஏதாவது உண்டியல் அனுப்பி விடுறாங்களே மாநாட்டுக்கு, அந்த உண்டியல போடுற அந்த பணத்தை, அந்த பணம் வந்து என்னவா மாறுதாங்க? ரெமி மார்டின் சரக்கா மாறுது, சொகுசு காரா மாறுது, இப்ப சீமானுக்கு 6 பேக்கா மாறுது. வேற என்னவா மாறுது அந்த திரள் நிதி சொல்லுங்க? இப்ப விசிகா வாங்குற திரள் நிதி என்னவா மாறி இருக்கு? இன்னைக்கு 2 MP இருக்கும், 2 MLA இருக்கும், உள்ளாட்சி அமைப்புகளில் பல்வேறு மக்களை வந்து அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கோம். இது மாற்றமா? எது மாற்றம்? அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பின்னாடி இன்னும் இவ்வளவு கூட்டம் இருக்குதா? குறிப்பா தாவேகா வந்தது பின்னாடி விசிகா காரங்கெல்லாம் அங்க போயிட்டாங்க அப்படின்னு பல்வேறு நபர்கள் வந்து அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க. அந்த அவதூறு பரப்பிய அத்தனை வாய்களுக்கும் வந்து பதிலடி கொடுத்திருக்கு இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. எனவே சாதி வெறியர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் எவ்வளவோ சீட்டி பாக்குறாங்க. இந்த அங்கே கூட பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, போலீஸ்காரனை எவனோ ஒருத்தன் அடிச்சதுக்கு அவதூறு பரப்புறாங்க, விசிகா காரன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா விசிகாக்கு அந்த நம்பருக்கு சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலா அந்த பையன் வந்தவன் விசிகா காரன் தான் அமுழுக்கிறான். என்னடா ரோட்ல நீங்க போராடிட்டு இருக்கீங்க, ஓரமா போங்கடா, நான் இந்த வழியா போகணுன்ட்டு. எனவே இங்க ஏதோ சலசலப்பு நடக்குதுன்னுட்டு காவல்துறையை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, காவல்துறையை அவன் அடிக்கிறான். அந்த பையனுக்கு முட்டு கொடுத்து பேசுறாங்க. காவல்துறையை போய் எப்படா நீ அடிக்கலான்னு எவனும் கேட்கல, காவல்துறை தான் அவனை ட்ரிகர் பண்ணிட்டாங்க, அதனாலதான் காவல்துறை அடிக்கிறான். இப்ப இதே விசிகா காரங்க அந்த மாதிரி அடிச்சிருந்தா ரவுடித்தனம் பண்றாங்க, கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படின்ற மாதிரி அவதூறு பரப்புவாங்க. அதாவது இவங்களோட நோக்க மக்களே விசிகாவை எப்படியாவது குறைச்சு பேசணும், விசிகாவை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும், விசிகாவினுடைய தலைமையை வந்து கேள்வி கேட்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமே தவிர விசிகாவினுடைய வளர்ச்சியை எவனும் அங்கீகரிக்க மாட்டாங்க. இவங்க அங்கீகரிக்க தேவையும் இல்லை இனிமேட்டு. ஏன்னா தமிழக மக்கள் இன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க. எனவே இந்த காணொலி வாயிலாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தயவு கூர்ந்து இந்த சாட்டையை வந்து கட்சியை விட்டு விரட்டிடுங்க. ஏற்கனவே பல வாட்டி விரட்டிட்டீங்க, ஆனாலும் போக மாட்டேங்கிறான். உங்களுக்குள்ள என்ன டீலிங் இருக்குன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பல நபர்களை கட்சி விட்டு அவங்களே போயிட்டு இருக்காங்க. இப்ப களஞ்சியம் வெளியே போனாரு, இந்த இன்னொரு பையன் போனானே விஷ்ணுன்ற பையனை, இது போன்று பல்வேறு கட்சிக்கு விசுவாசமா வேலை செய்யறவங்களெல்லாம் நீங்க கட்சியை விட்டு வெளியே அனுப்புறீங்க. ஆனா எல்லா கட்சி கூட டீலிங் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு திமுக வாங்கி தின்னுக்கிட்டு பல்வேறு பொறுக்கித்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சாட்டை துரைமுருகனை எதற்காக இத்தனை வாட்டியை கட்சி விட்டு நீக்குறீங்க, திரும்ப திரும்ப சேர்க்குறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இது நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் கேள்வி கேட்கணும். எனவே விடுதலை சிறுத்தைகள் குறித்து இனிமே விமர்சனம் கொடுத்தால் அதற்கு தகுந்த பதிலடி இருக்கும். சாட்டை துரைமுருகன் கொஞ்சம் வாயை அடக்கி பேசு, இல்லை என்றால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.